ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆயில் பேஸ்டல்ஸை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எப்படி பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம் ஆயில் பேஸ்டல்ஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை வந்து 4 8 அந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க. நல்லா சின்னதாக மடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து நம்ம வந்து கலர்ஸ் வந்து பேப்பர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து கலர்ஸ் ஈஸியாக மெர்ஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பர் வந்து இவ்வளோ இந்த மாதிரி வந்துடும். இல்லை எனக்கு இந்த மாதிரி இதில் ஸ்டிஃப் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் சின்னதாக மடித்து வச்சுக்கலாம். சரி, மடித்து வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஜில் வந்து நான் கட்டம் போட்டிருக்க மாதிரி நீங்களும் கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர், அது ரெண்டுமே ஒரே ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டார்க் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ஆஃப் பாக்ஸ் வந்து இது பண்ணுங்க. சரிங்களா? ஆஃப் பாக்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க செகண்ட் ஆஃபில் லைட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த செகண்ட் ஆஃபில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப என்னென்னா, டிஷ்யூ பேப்பரை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தேய்ங்க. சரிங்களா? இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இது மிக்ஸ் ஆனதாக நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலராக வந்து எடுத்து மிக்ஸ் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அடுத்து வந்து ஒரு ப்ளூ ஃபேமிலியிலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டார்க் கலரை மேலே தேய்க்கிறேன். மேலே எடுத்து ஃபில்லப் பண்ணுறேன். ஒரு பாக்ஸில் மேலே இருக்க இதில் பாதியில் வந்து ஃபில்லப் பண்ணுறேன். இதை ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து லைட் கலர் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து ஃபில் பண்ணுறேன். சரிங்களா? ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ஏற்கனவே யூஸ் பண்ணோம். அதனால் வந்து இந்த ப்ளூ இல்லாத பகுதியை யூஸ் பண்ணோன்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகிறது. அதெல்லாம் இப்போ வந்து ஒரு சில இடம்லாம் அந்த ப்ளூ ஒழுங்காக வந்து மெர்ஜ் ஆகிருக்காது, ஃபில்லப் ஆகிருக்காது. அப்படின்னா திருப்பி வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ இருக்க ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் எடுத்து ஒவ்வொரு டார்க் கலர், லைட் கலரை வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு காம்பினேஷன் க்ரியேட் பண்ணி வைங்க. இதை முடிக்க அங்கே எப்படியாதாலும் உங்களுக்கு ஒரு 20 minutes ஆகும். இதை ஃபுல்லாக முடிச்சு வைங்க. இதுதான் இன்றைக்கான ஒரு செஷனோட ஒரு ஹோம்ஒர்க். தேங்க்யூ.